ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச வாட்டி கடலப்பருப்பு, கடுகு இது நல்லா பொரியட்டும். நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய், ஒரு அரைக்கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி ஒரு 7 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் 6 பேர்த்துக்கு சமைக்கிறனால நான் 8 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின வாட்டி நான் என்னென்ன தூள் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, கரம் மசாலா 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கலர் கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இது எல்லாமே நல்லா வதங்கின வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். தண்ணி சேர்த்து நல்லா வதங்கின வாட்டி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கிரேவி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.